அனைவருக்கும் வணக்கம். தமிழக ஜனநாயக மக்கள் கழகம் மூலமாக ஆதரவற்ற நபர்கள், அதாவது சொந்த பந்தம் இல்லாத நபர்கள், அடுத்து வயது முதிர்வு காரணமாக வயசாகிட்டு அதனால் அவங்களால ஒரு சமையல் பண்ண முடியாத இருக்கவங்க மற்றும் ஊனமுற்றவர்கள், அந்த நபர்களுக்கு நாங்கள் மதிய உணவு திட்டத்தை மட்டும் தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கோம். இது ஒவ்வொரு பகுதியிலிருந்து அதில் இல்லாதவங்களை நாங்களே தேடி பிடிச்சி அதன் மூலமாக அவங்கள தேடி போய் உணவு வழங்கிட்டுருக்கோம். ஒரு பொது இடத்துக்கு வர சொல்லி கொடுக்குறது கிடையாது, தேடி உணவு வழங்கிட்டுருக்கோம். எங்களால் இன்றைக்கு வரையும் ஒவ்வொரு பகுதியில் யார் இருக்கான்னு பார்த்து படிப்படியாக பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு வர்ற நிதியை வச்சு அந்த நிதி மூலமாக மேல்மை மட்ட மக்கள், அதாவது பணம் இருக்கும் நபர்களிடம் வாங்கி இல்லாத நபர்களுக்கு கொடுக்குறக்கான செயல்பாட்டை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம். இப்போ இன்று வரையும் நாங்கள் ஸ்ரீவைகுண்டம், உண்டியலூர், ஏரல் மற்றும் சுற்றுவர பகுதிகளுக்கு 120 பேருக்கு தொடர்ந்து மதிய உணவு வழங்கிட்டுருக்கோம். மேலும் இந்த உணவை அடுத்தடுத்த படிகள் கொண்டு போகிறதுக்கு நிதியின் மூலமாக அடுத்தடுத்த நிதி வரும்போது ஒவ்வொரு ஊராக நாங்கள் எக்ஸ்ட் பண்ணி கொண்டுட்ருப்போம். அதுக்கெல்லாம் முழுக்க இது இல்லாதவர்களுக்காக மட்டும் நாங்கள் வழங்கிட்டுருக்கோம். அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு இதை பொது தளங்களில் இதை தெரியப்படுத்துங்க. இதன் மூலமாக எங்களுக்கு நிதிகள் கிடைக்கும்போது இன்னும் நிறைய ஊரில், ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் இன்றைக்கி பார்க்கும்போது ஒரு தொகுதின்னு பார்த்துக்கிட்டாலே இன்றைக்கி ஸ்ரீவைகுண்டம் தொகுதின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 10,000 பேருக்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கி சாப்பாடு சாப்பிட முடியாமல் தினமும் அரை வயிற்று காவயத்துக்கு மட்டும் தான் சாப்பிட்றாங்க. அதாவது 3 வேளை இன்றைக்கி ஒரு மனிதன் உயிரோடு இருக்க 3 வேளை உண்ண வேண்டும், சாப்பிட வேண்டும் என்ற பட்சத்தில் 1 வேளை 2 வேளை மட்டும் தான் அங்கே சாப்பிட்றாங்க. 10,000த்துக்கு மேற்பட்டிருக்காங்க. இது ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் மட்டும் இல்லை, இங்கே இருக்க 234 தொகுதியில் இது நிலையாக இருக்குது. அப்போ இந்த நிலையை மாற்றணும் என்ற ஒரு நோக்கில் தான் இப்போ தமிழக ஜனநாயக மக்கள் கழகம் மூலமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் முதல் கட்டமாக நாங்கள் ஒரு பகுதியில் தொடர்ந்து இந்த சாப்பாடு திட்டத்தை, மதிய உணவு திட்டத்தை கொண்டு இதை முடிஞ்ச அளவுக்கு அந்த நிதியை பொறுத்து நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அதனால் இதை பார்க்குற நல்வுள்ளங்கள், பணம் உள்ள நபர்கள் மற்றும் உதவி மனப்பான்மை உள்ள நபர்கள், உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்யும் மூலமாக இந்த 120 தாண்டி இந்த 10,000 நபர்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பகுதியில் எதுவுமே பண்ண போகிறோம். இதுக்கான சமையல் ஏற்பாடு மற்றும் இதுக்கான ஆட்கள் கொண்டு போகிறதுக்கான இது எல்லாமே நாங்களே ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கோம். அதனால் இதை வீடியோ பார்க்குற எல்லாருமே கொஞ்சம் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. இதன் மூலமாக நிறைய பேருக்கு உணவு கிடைக்கணும். அதேமாதிரி உதவி செய்யும் நபர்கள் கட்டாயமான முறையில் தமிழக ஜனநாயக மக்கள் கழகத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு நிதி உதவி தாங்க. இதன் மூலமாக அதாவது உணவை நம்ம கட்டாயம் இல்லை என்பது சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த உணவு என்பது ஒவ்வொரு மனிதனும் உயிர் வாழ கட்டாயம் உணவு என்பது முக்கியம். அந்த உணவை நம்ம ஒவ்வொரு மனிதருக்கும் சேர்க்கணும். இன்றைக்கி நம்மகிட்ட உணவு இருக்குது, நம்ம 3 வேளை சாப்பிட்றோம் என்ற ஒரு நிலை இல்லாமல் நம்மளால் இன்றைக்கி ஒரு நபர் சாப்பிட்றாங்கன்னு இருக்கணும். இன்றைக்கி ஒரு 10,000 ரூபா நீங்கள் மாதம் சம்பாதிச்சாலும் அதில் ஒரு 100 ரூபாயை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதன் மூலமாக அந்த ஒரு நாள் உணவு எங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக எல்லோரும் இதை தெரியப்படுத்துங்க. இதன் மூலம் நிறைய பேருக்கு இந்த உணவை போய் சேர்க்கறதுக்கு பெரிய அளவில் உதவியாக இருக்கும் என்பதை நாங்கள் இந்த வீடியோ மூலமாக தெரிவித்துக்கிறோம். அதனால் இந்த வீடியோவை எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. இதன் மூலமாக நிறைய நபருக்கு உதவி கிடைக்கிறதுக்கு எல்லோரும் கொஞ்சம் உதவி பண்ணும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.